கார்த்திகை தீபம் சீரியல் நியூ ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் யாரும் எதிர்பார்க்காத காதல் காட்சியெல்லாம் வச்சு செம்ம ரொமான்ஸ் எபிசோடாகவே அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ரேவதி அங்கேருந்து வந்து ராஜா கிட்ட இந்த மருதாணி எனக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜா ரொம்ப கோவமாக எனக்கு மருதாணிலாம் வைக்க தெரியாது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரேவதி மனசுக்குள்ளே காதலை வச்சுக்கிட்டு ஏன் வெளியே சொல்லாமல் இப்படி நடிக்கிற, என்னதான் உனக்கு பிரச்சனை, சொல்லி தான் தொலையேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு, நான் தான் சொல்கிறேன் எதுக்கு என்ன தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. அது ரேவதிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே என்னை மன்னிச்சிடு, இனிமே நான் உன்ட்ட இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. வெளில போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரம் மயில் வந்து பாக்குறாரு. ஏன் ரேவதி இங்க அழுதுட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ராஜா இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொன்னதுமே மயில் சொல்றாரு, உனக்கு தெரியாத உண்மையை ஒண்ணு நான் சொல்றேன், இதை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. சகல உன்கிட்ட நெருங்கி வராததுக்கு ஒரே காரணம், சகல தான் ராஜா சேதுபதியோட பேரை தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி அத்தை அவரை வீட்டை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. அப்படி வீட்டை விட்டு விலக்கி வச்சுட்டா உன்னையும் விட்டு பிரியிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதனாலேயே தான் ராஜா தன்னை தானே வருத்திக்கிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறாரு, உங்ககிட்ட நெருங்கி வரமாட்டாரு. ராஜாவோட மனநிலைமையை நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதுமே ரேவதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்பவே அழுகுறாங்க. நேரா ரூமுக்கு போயிட்டு ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ராஜா என்னை மன்னிச்சிரு, நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீ தான் என் புருஷன் அப்படின்னு அவர் காலில் விழுந்து கும்புறாங்க. உடனே ராஜா என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவங்கள கட்டி பிடிச்சி ஆறுதல் பண்றாங்க. அண்டு ராஜா மடியிலே ரேவதி தூங்குறாங்க. அது ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எதிர்பார்க்காத சீனா வந்திருக்கு. அண்ட் இந்த வாரம் ஃபுல்லா செம்மையான ரொமான்ஸ் எபிசோடாவே போக போகுது.